பாளை கதிர்ச்சல் தூய திருத்துவ பேராலயத்தின் 200வது ஆண்டு விழா கொண்டாட்டம் துவங்கியது. தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் பாளை சேகரம் தூய திருத்துவ பேராலயத்தின் 200வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் துவங்கியது. ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ரேனிஸ் ஐயரின் கல்லறை அமைந்துள்ள முருகன்குறிச்சி அடைக்கலாபுரத்தில் மலர் மாலையை வைத்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிஷப் ARGST பர்னபாஸ், முன்னாள் பிஷப் கிறிஸ்துதாஸ் உட்பட பலரும் மரியாதை செலுத்தினர். பின்பு அங்கிருந்து பேரணி புறப்பட்டு கதிர்ச்சல் பேராலயத்திற்கு வந்தனர். ஆலய வளாகத்தில் 200வது ஆண்டு வரலாற்று தூண் மற்றும் திறப்பு விழா, புதிய குருமனைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. பிஷப் பர்னபாஸ் வரலாற்று தூணை திறந்து வைத்து புதிய குருமனைக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் கதிர்ச்சல் பேராலய சேகர தலைவர் பாஸ்கர் கனகராஜ், வாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த், கவுன்சில் தலைவர்கள் ஜெபக்குமார், ஜெபராஜ், துரைசிங், உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளின் மேலாளர் சுதர்சன், தொடக்கப் பள்ளிகளின் மேலாளர் ஸ்டீவன் முல்லர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பின்பு நடந்த பொது நிகழ்ச்சியில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் MLA அப்துல் வஹாப், மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் KR ராஜு, மண்டல தலைவர் ரேவதி பிரபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து 27ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு கலை நிகழ்ச்சிகள், 28ஆம் தேதி 6:30 மணிக்கு டோனாவூர் சுந்தர் சிங் பஜனையும், வரும் 29ஆம் தேதி காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை பேராலய பெண்கள் பண்டிகை நடைபெறுகிறது.